ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். ஒரு வயசான அம்மா கவர்மெண்ட்டில் பெரிய பொசிஷனில் இருந்தவங்க. அவங்க சுகம் இல்லாமல் போயிட்டாங்க. கடைசி காலத்தில் ரொம்ப சிக்காயிட்டாங்க. அப்போது ஒவ்வொருத்தரையாக ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னை பாரு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் போகலை. ரொம்ப 1-2 பேர் மட்டும் கடமைக்கு போயிட்டு வந்தாங்களே ஒழிய மற்ற யாருமே போகலை. அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலையில் இருந்த காலத்தில் யாரையுமே மரியாதையாக பேச மாட்டாங்க. அவங்களை விட உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கள கூட அவங்க ரொம்ப மோசமாக பேசுவாங்க, மரியாதை இல்லாமல் பேசுவாங்க, மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க. யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட இருந்து உதவிகளை அவங்க வாங்கிக்குவாங்களே ஒழிய தன் கையிலேருந்து யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க. ஆகையினால அவங்க ரிட்டையர்ட் ஆகி போனதுமே அவங்களுக்கான அந்த அதிகாரங்கள் போயிடுச்சு. அவங்கள பார்க்குறவங்க குறைஞ்சி போனாங்க. அவங்க கடைசி காலத்தில் சுகமில்லாமல் போனப்ப ஒருத்தருமே பார்க்கல. இப்போ நாம் இதை வச்சு நம்மளை செக் பண்ணி பார்ப்போம். நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோமா? நாம் மற்றவங்களை நேசிக்கிறோமா? நாம் மற்றவங்களுடைய கஷ்டங்களிலே துணை நிற்கிறோமா? இதையெல்லாம் நம்ம செஞ்சால் தான் இதையெல்லாம் நாம் திருப்பி மற்றவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, வா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒருத்தன் கூட கை கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கிட்ட போய் நீங்கள் அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். தனக்கிட்ட என்ன இருந்தாலும் தைரியமாக சொல்லுவார், என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுப்பா, நான் எம்டி அப்படின்பாரு. அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? செத்தா மாட்டிக்கிட்டான்ல போட்டோம் அப்படின்னு தானே நினைப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. இத்தனை காலம் இருந்தாலும் என்ன ஆட்டம் ஆடினா அனுபவிக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இதுதான் மனிதனுடைய சாதாரணமான குணம். ஆண்டவர் மட்டும்தான் அன்கண்டிஷனலாக நம்ம நேசிப்பார், நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். மற்றபடி மனிதர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆகையினால மனிதர்களோட சேர்ந்து வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்போட நீங்கள் எல்லாரோடையும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு நீங்களும் மற்றவர்களை நேசியுங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், கொஞ்சம் கஷ்டங்களை அவங்களுக்காக சகிச்சுக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்குன்னு சில மனிதர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் பிறருடைய கை நீளும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாம் கொடுத்தாதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். நாம் கொடுக்க மாட்டோம், நம்ம ரொம்ப புத்திசாலி, நாங்கள் சாமர்த்தியமாக பிழைப்போம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா எதிராளியும் சாமர்த்தியமாக தான் பிழைப்போம். அவனுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இல்லையா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொடுங்க, கொடுத்துட்டு ஏமாந்து நில்லுங்கன்னு நான் சொல்லலை. முடிந்த வரையில் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்போம். நமக்குன்னு 4 பேர் நம்மை நேசிக்கவும் நமக்கு உதவி செய்யவும் நம்மோடு உடன் நிற்கவும் சிலர் வேணுங்கிறத நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. நீங்கள் மனுஷங்களை நேசிக்கும் போது உங்களுக்கும் அந்த அன்பு திருப்பி கிடைக்கும். நம்ம யாருமே ஆண்டவர் இல்லை, சாதாரண மனிதர்கள் தான். ஆண்டவர் மட்டும்தான் நம்ம எல்லாரையும் அன்கண்டிஷனலாக நேசிக்கிறவர். மற்றபடி மனிதர்களோடு நாம் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய சின்ன சின்ன சகாயங்களை செய்கிறதன் வழியாக நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆகும்.